தமிழ்நாட்டோட 130வது சட்டமன்ற தொகுதி நிலக்கோட்டை. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க இந்த நிலக்கோட்டை தனி தொகுதி காங்கிரஸோட கோட்டையா தான் இருந்து வந்தது. 2001 எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏடிஎம்கேயோட கோட்டையா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த எல்லா எலெக்ஷன்ஸ்லயுமே ஏடிஎம்கே கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு. சோ இந்த முறை நிலக்கோட்டையை டிஎம்கே கைப்பற்றுவாங்களா இல்ல தேன்மொழி எம்எல்ஏ ஹேட்ரிக் வெற்றி அடிப்பாங்களா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இங்க நடந்த 17 எலெக்ஷன்ஸ்ல ஏடிஎம்கே 7 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. 1977, 1984, 2001, 2006, 2016, 2019 and 2021ல டிஎம்கே 2 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. 1967 and 1971. காங்கிரஸ் 5 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. 1952, 1957, 1962, 1989, 1991 and டிஎம்சி 1 டைம் வின் பண்ணிருக்காங்க 1996ல. புதிய தமிழகம் 2006ல வின் பண்ணிருக்காங்க and 1980ல இண்டிபெண்டன்ட் விக்டரி வந்திருக்கு. நிலக்கோட்டை பகுதியில ஓட்டர்ஸ் கவுண்ட் பாத்தீங்கன்னா பிஃபோர் எஸ்ஐஆர் ரிவிஷன் ஓட்டர்ஸ் கவுண்ட் 2,50,473. ஆஃப்டர் எஸ்ஐஆர் எலெக்ஷன் டெலிட்டட் என்ட்ரிஸ் மட்டும் 38,685. ஃபைனல் ஓட் கவுண்ட் 2,11,788. நிலக்கோட்டையில இப்ப இருக்க ஏடிஎம்கே எம்எல்ஏ தேன்மொழி தான் இதுக்கு முன்னாடி தடவை நடந்த எலெக்ஷன்லயும் வின் பண்ணி எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. இந்த தொகுதியில தேவேந்திர குல வெள்ளாளர் மக்கள் 40%, கல்லர் சமுதாய மக்கள் 30% இருக்காங்க. இது தவிர கவுண்டர், பிள்ளைமார், நாயுடு, வன்னியர், நாடார் இந்த மாதிரி மக்களும் கணிசமாக வசித்து வருகின்றனர். நிலக்கோட்டை தொகுதியில பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் யாரு அண்ட் வின் பண்ணதுக்கான சான்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கு சார்? ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து மொத்தமாகவே இந்த தொகுதியில் வந்து நேரடியாக கண்டெஸ்ட் பண்ணி 2 டைம்ஸாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அலைன்ஸில் ஒரு டைம் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேக்ஸிமம் டைம் ஃபுல்லாமே ஏடிஎம்கே தான் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிஎம்கே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 பேர் சொல்கிறாங்க. சவுந்தர பாண்டியன் டிஎம்கே ஒன்றிய செயலாளர் மற்றும் கரிகால பாண்டியன். ஸோ இவங்க 2 பேர்லேயுமே டிஎம்கே இந்த டைம் வந்து சீட் வந்து டேரெக்டாக கண்டெஸ்ட் பண்ணால் அவங்க 2 பேரில் யாராவது ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமின்றி ஏன்னா கடந்த முறை எல்லாமே வந்து அலைன்ஸ் பண்ணனால வந்து கட்சியினருமே சரி ஸோ சர்வேலுமே சரி டிஎம்கேல வந்து ப்ராப்பராக யாருமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக இல்லை. இந்த டைம் வந்து டிஎம்கேல கொடுத்தா 2 பேருக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா மீண்டும் அலைன்ஸ் காங்கிரஸ் போனால் ஜான்சி ராணி அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஏடிஎம்கேல அவங்களே தான் ஸோ தேன்மொழி தான் கேண்டிடேட். ஸோ மீண்டும் தேன்மொழிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ மெயினாக வந்து இப்போ வந்து இந்த தொகுதியெலாம் பொறுத்த வரைக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமி ஸோ அவரோட கட்சியுமே இங்கே இன்வால்வ்டாக இருக்கும். ஸோ ஜான் பாண்டியன்ஸ் இவங்களோட அலைன்ஸை பொறுத்து இந்த லாஸ்ட் வந்து ஒரு 10 to 15% ஓட் பேங்க் மாறும். அண்ட் ஆல்சோ மெயினாக இப்போ வந்து நிலக்கோட்டையில் கொஞ்சம் ஓவராலாக டிவிகேக்கும் வளர்ச்சி இருக்குது. ஸோ டிவிகே பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னல ஸோ ஒரு தொகுதிக்குமே டிவிகே பொறுத்து மாறும், ஒரு ஓட் பேங்க் மாறும். அந்த ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் வந்து ஓட் பேங்க் வந்து 18-25% வரைக்கும் சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அண்ட் ஆல்சோ டவுன் சவுத்லேயும் சரி ஸோ இந்த சிறுபான்மையர் ஓட்டு அப்புறம் வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் ஸோ இந்த தொகுதியில் கண்டிப்பாக 3 போட்டி இருக்குது. அதுக்கு எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. ஸோ ஏடிஎம்கே அலைன்ஸ், டிஎம்கே அலைன்ஸ் வேர்சஸ் டிவிகே அலைன்ஸ். ஸோ இவங்க மும்முனை போட்டியில் யாராவது கண்டிப்பாக ரேசஸ் இருக்கும். ஆனால் டிவிகேல வந்து கேண்டிடேட் தான் மேட்டர்ஸ். ஸோ கேண்டிடேட் பொறுத்து அதில் வந்து ரேசஸ் வராங்களா இல்லையான்னு போகும். பட் ஓட் பேங்க் சாலிடான 20% கிட்ட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. டிஎம்கேல இவங்க 2 கேண்டிடேட் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க டிக்கெட். 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் கொடுத்தோம்னா கண்டிப்பாக டிஎம்கே வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி லாங்காக ஒரு 10-15 வருஷமா வந்து அலைன்ஸ்க்கு மட்டுமே கொடுக்குற தொகுதி வந்து மாற்றி கொடுத்தா அந்தந்த பார்ட்டிக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இல்லைனா வந்து அவங்களுக்கே அகைன்ஸ்ட் மறுபடியும் அங்கே இருக்க பார்ட்டி பீப்புள்ஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி மாற்றிட்டே இருந்தால் அவங்க கட்சியில் ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த தொகுதியில் வெற்றி இப்போ யாருக்கு இருக்குன்னு பார்த்தா இது வந்து ஈஸி டு வின் ஏடிஎம்கே தான். பட் இருந்தாலும் டிஎம்கே வந்து கேண்டிடேட் போட்டோம்னா பேட்டில் கிரவுண்டாக இருக்கும். ஸோ டிவிகே ஓட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே ஓட்டுலேருந்து போனாலும் இது வந்து ப்ராப்பர் பேட்டில் கிரவுண்டாக இருக்கும். ஈஸியாக வந்து தேன்மொழி 3 டைம் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைம் இந்த மாதிரி ஏடிஎம்கே வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணால் அந்த தொகுதி தான் மீண்டும் கைப்பற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தொகுதியும் அவங்க பிளான் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இருக்குது 234 தொகுதியில் அவங்க வந்து நீங்கள் பெரிய டார்கெட் பண்ணாமல் வெறும் 135 தொகுதிஸ் மட்டும் டார்கெட் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணோம்னா நீங்கள் குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 120 தொகுதி வின் பண்ணலாம். அதில் 1 ஆஃப் த தொகுதி வந்து நிலக்கோட்டை தொகுதி. டிஎம்கே ஆல்ரெடி அதை விட ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அப்பர் ஹேண்டில் வந்து ஏடிஎம்கே தான் இருக்காங்க. ஸோ 60%, டிஎம்கே 40 இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பொலிட்டிக்கல் கான்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.